பேசுறத தவறு கண்டுபிடிச்சு சரியா வந்திருக்க வேடுவர் பதில் சொல்றாரே அப்படின்னு அப்பதான் நீங்க திறமையான ஆளுன்னு அவங்களுக்கு தோணும். நீங்களே சும்மா தற்பெருமை பேசிக்கிட்டு பேசுறவங்களை ஏன் பேசுறேன்னு கேள்வி கேட்கிற ஆளை எப்படி நம்ம திறமையான ஆளுன்னு சொல்ல முடியும்? இந்த பழமொழி எப்படி தெரியல வரும்? வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கு தெரிந்தவனுக்கு போலீஸ் வேலை. இதுதான் உண்மையான பழமொழி. நம்ம எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிட்டோம் இல்லையா? இந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் எங்க தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நான் 12 மணில இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நான் எப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப வேடவர் என்ன படிச்சிருக்காரு நம்ம தெரிஞ்சுக்கோமே. நீங்க சொல்ற பழமொழியே தப்புதான். ஒரு பானை சோத்துக்கு எப்படி ஒரு சோறு நல்லா ஒரு வாளி சாம்பாருங்க. என்ன இருந்தாலும் உங்க அளவுக்கு நான் படிக்கல. சொல்லுங்க. ஏன்னா நீ சொல்றது அர்த்தம் நல்லதுங்க. நான் காணாமல் வேண்டதெல்லாம் கட்டாலும் கற்றவர்கள் கோணாமல் வேத வைக்க கூடாது. சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதுக்கு அர்த்தம் சொல்லி இருக்க கூடாது. இது நியாயம் இல்லை. ஏன்னா உலகத்துல எத்தனையோ ஒரு வார்த்தைக்கு பல விதமான அர்த்தங்கள் உண்டு. ஆனா சொல்லப்பட்ட வார்த்தை மட்டும் என்னைக்குமே மனதில் நின்று. ஏன் தெரியுமா? கால்நடை என்னைக்கு மாற்றி நடந்தலாம். ஆனா நாவ மட்டும் மாறவே மாறக்கூடாது. அதுக்குத்தான் எதை அடக்கினாலும் நாவ உள்ள அடக்கி வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? அடக்கி பேசுவதற்காகத்தான். நீங்க சொன்னீங்கல்ல கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசகம். கழு என்றாலே அழகு, தை என்றாலே பெண்ணு. கழுதை அப்படின்னா பிரிச்சு பாருங்களேன். கழு என்றால் அழகு, தை என்றால் பெண்ணு. நீங்க வேற அர்த்தத்தை நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க இது வரைக்கும். அது அல்ல. நல்லா நீங்க படிச்சு பாருங்க. கழு என்றால் அழகு, தை என்றால் பெண். அழகான பெண்மணி, அழகு பெண்மணி, அழகு உயர்ந்த பெண்மணி என்று சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? மூதேவி. மூதேவிக்கு விளக்கமா இருந்தேன். அப்படி பேச மாட்டேன். நல்ல கற்றல் வரணும். மூதேவியுடைய வாகனம் எது? அது கழுதை. கழுதை இல்லைங்க. அதனால அவை பிராட்டி கம்மனை கழுதைன்னு திட்டிட்டு போனாங்க ஒரு கவியில. அது எந்த கவின்னு தெரியுங்களா? தெரியுது. எட்டே கால லட்சணமே எவனேரும் பரியே முத்தமேற் கூறி இல்ல வீடே குலராமன் தூதுவனே. யாரடா கேட்ட? யாரு உங்களை எனக்கு அந்த கவி யாரையடா கேட்டா? யாரை கீரை தானடா கேட்டாய் அப்படின்னு அன்னைக்கு கழுதையை வச்சு கவி பாடுனால இல்லையா? என்ன பேசுறீங்க? எதுக்கா கேட்டா? ரெண்டு பேத்துக்கும் போட்டி. ஏன் தெரியுமா? என்னற கட்டு எழுத்துற வாசித்தாலும் பெண் குத்துங்கிறது வந்து அவை மூதாட்டினாலும் தெரிஞ்சுக்க முடியும். பெண்களை வந்து இப்படியே தாழ்த்தி கையெழுத்து கூப்பிடுறதும் பெண்ணுதான், கையெழுத்து கூப்பிடுறதும் பெண்ணுதான். நடந்துக்கிற வித்தியாசப்படுத்தலாம் அவ்வளவு. நாலு வகை ஜாதி பெண்ணு. அதுல வந்து அவங்க நடந்துக்கிற நடவடிக்கை பொறுத்தவரை இருக்குது. மாதவி யாருக்கு எப்பேற்பட்டவர்? மாதவி தேசத்தில் பிறந்தாலும் உள்ளத்தால நிரந்தரமானவர்கள். பத்தினி பெண். 4 குணாதிசயம் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கா? நான் இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. 4 குணாதிசயம் வெறும் பெண்களுக்கு மட்டும்தான் இல்லையா? இருக்கா? ஆண்களுக்கு இல்லையா? எல்லாத்துக்குமே இருக்காங்க. தொல்காப்பியர் என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு தெரியுங்களா? தொல்காப்பியர் எழுதின நூல் எதுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அதிலே அச்சம், மடம், நாணம், பகிர்ப்பு பெண்களுக்கு உரியது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாரு. ஏன் அச்சமும் மடமும் நாணமும் பகிர்ப்பு பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா? அச்சம் அப்படின்னா அன்றைக்கு காலகட்டத்திலேயே பாருங்க பெண்களை எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு. அச்சம் அப்படின்னா பெண்கள் பார்க்கும் போதெல்லாம் பயந்துட்டே இருக்கணுமா? அச்சம், மடம். மடம் என்றால் என்ன? சமையல் அறை. மடப்பள்ளி அப்படின்னு என்ன? சமையல் அறை. அந்த சமையல் அறை பெண்களுக்கே உரியதா. அச்சம், மடம், நாணம். நாணம் அப்படின்னா வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? அச்சம், மடம், நாணம், பகிர்ப்பு அப்படின்னா பேசவே கூடாது. பாருங்க பெண்களை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இது சரியா? அவை மூதாட்டி பேசலாம். என்ன சொன்ன ஒரு வார்த்தை அழகான ஒரு வார்த்தை சொல்கிறேன். பெண்களுக்கே ஒரு குணாதிசயம். மூப்பில்லா குபரி வாழ்க்கை, முனையில்லாத அரசு வீரம், காப்பில்லா வேந்த பூமி, கரையில்லாத இருந்து ஏறி, கோப்பில்லான் கொண்ட போடும், குருவில்லான் கொண்ட ஞானம், ஆப்பில்லா சகடு கூட அழிந்து ஒழிந்து போய்விடும். என மூப்பில்லாத குமரி வாழ்க்கை. அதுக்கு 10 பதவி உண்டாலும் எந்தாலும் கூட இன்புற்று இருக்கலாம். சச்சேன ஏறுவாராக இருப்பால கூறாமல் சன்னியாசம் உண்டான. ஏன் தெரியுமா? உலகத்துல ஆற்றுவதும் பெண்ணது, அதை வந்து அடக்குவதும் பெண்ணது. பெண்ணிலே ஆண்மையும் உண்டு, அடிமையும் உண்டு. அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனா இங்க இருக்கக்கூடிய பெண்களோ பெண்ணிலே ஆண்மை படைத்த பெண்கள். எப்படி தெரியுங்களா? ஏன்னா பெண்களை பற்றி பேசுறீங்க அப்படின்றப்ப பெண்களுடைய பெருமைகளை காக்க வேண்டிய பொறுப்பு என் கையில இருக்கு. பெண்ணை மாதவம் செய்வதனாய் நல்ல மாதர்களாய் பிறந்தோம். நல்லா செவி கொடுத்து கேட்கணும். அன்றைய காலகட்டத்தில இருந்து இன்றைய நாள் வரைக்கும் எந்த பெண்கள் எப்படியெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ரத்தின சுருக்கமா நான் எடுத்து சொல்றேன். இதை கேட்டதுக்கு அப்புறம் பெண்கள் மீது ஒரு மரியாதை தான் வரணுமே தவிர இப்படி எல்லாம் வந்து ஏறுமாறாக பேசக்கூடாது. பெண்ணை மாதவம் செய்வதனால் நல்ல மாதர்களாய் பிறந்தோம். உயர் மேதிகராய் வாழ்ந்து புகழ் மேதினியில் சிறந்தோம். உயர் கோதிகராய் வாழ்ந்து நம் பெண்ணினத்தை கெடுக்கும் பேதையராய் வாழ்ந்து நம் இனம் கெடுக்க வேண்டாம் என்று பாடிட வந்தேன். பெண்மை நாடிட வந்தேன். உண்மை கூறிட வந்தேன். நன்மை கூடிட வந்தேன். பெண்ணே
வேதங்காலம் தொட்டு விஞ்ஞான காலம் வரை பெண்ணிலே ஆண்மையும் உண்டு, பெண்ணிலே அடிமையும் உண்டு. சங்க புலவர்களின் சிங்கம் நிகழ்த்திட்ட மங்கா புகழ் பெற்ற தங்க தாரக்கிய தரணி புகழ் தமிழ் பாடி பரணி உற்றோர் அவ்வை பிராட்டி உண்டு, காக்கை பாடினியார் உண்டு, வெள்ளை வீதியார் உண்டு, முடத்தாம கண்ணி உண்டு, நச்சல்லையார் உண்டு, காவல் பெண்டும் உண்டு. இந்திய சரித்திரத்தில் இணையில்லா இடம்பெற்ற கவிக்குயில் திறம்பெற்ற சரோஜினி நாயுடு உண்டு. வீர பெண்மணியா வீர மங்கை வேலு நாச்சியார் உண்டு. தில்லையாடி வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள், மாவீர ஜான்சிரார்களும் மணவர்களும் பலரும் நம் மண்ணில் வாழ்வது உண்டு. பாஞ்சாலி மட்டுமன்றி கண்ணகியும் இந்த காதல் கதைகள் சாதனை புரிந்தது உண்டு. அது மட்டுமா, விண்ணிற்கு சென்று விண்ணிலே மறந்துட்ட கல்பனா சாவ்லா உண்டு. விண் சென்று சாதித்த சுனிதா வில்லியம்ஸ் உண்டு. இந்தியாவை ஆண்ட இந்திரா காந்தி உண்டு. இலங்கையை ஆண்ட பண்டார நாயக்கா உண்டு. அவருடைய அருமகளாம் சந்திரிகா ரணத்துகா உண்டு. ஆஸ்திரேலியாவை ஆண்ட கோல்டன் நேயர் உண்டு. இப்படி அன்று முதல் இன்று வரை நம்ம அன்னை தெரசா உண்டு. அருளரசி பெயர் பெற்ற அன்னை தெரசா உண்டு. இப்படி அன்று முதல் இன்று வரை நம்ம அவனுக்கு அணி சேர்த்த நானிலத்து நன்மணிகள், கண்மணிகள், பொன்மணிகள் இருந்திட்டார், இருக்கின்றார். இருப்பினும் நம்ம நாட்டுல அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என சொல்லி இடுப்பொடிக்கும் செயல்தானே தடுப்பதற்கு வழி காண்போம். கருமுகிலை கிழித்திட்டு வருகின்ற மதியனமே மடத்துகிலை கிழித்திட்டு மதிவெள்ள புறப்படுவோம். பெண்ணே, உன்னால் முடியும், என்னால் முடியும், நம்மால் முடியும், விண்ணால மண்ணால பெண்ணால் முடியும். விழிப்போம், செழிப்போம். அப்படியெல்லாம் பெண்கள் வாழ்ந்திருக்காங்க. மூச்சு விட முடியல. எங்க ஆண்கள் என்ன சாதிச்சாங்கன்னு ஐயாவை சொல்லுவோமா? ஒரு விஷயம் தெரியுமா? சாதிச்சது பெண்ணுங்க. வரலாறு பேசிட்டு இருக்கிறீங்க, உண்மைதான். அதுக்கிட்ட நேசான காணாத இடத்தில் நெஞ்சரித்தல் ஆசன அவ்விடத்தில் வாசமனையானை பஞ்சனையில் மைந்தர் தமிழ் நெஞ்சில் விளையாட வேலை முடிவேன் அப்படின்னா, நேசான காணாத இடத்தில் நெஞ்சரை துதித்தார். நேசான யாரு? நம்மளுடைய பெத்த பிள்ளை எங்க தெரியுமா புகழணும்? அவர்கள் இல்லாத நேரத்துலதான் நெஞ்சத்திலேயே வச்சு புகழணும். நேசானை காணாத இடத்தில் நெஞ்சரை துதித்தால் ஆசானை அவ்விடத்தில் சொல்லிக் கொடுத்த வாத்தியார் வந்து யார் கேட்டா தெரியும்? என்னுடைய வாத்தியார் சொல்லி கொடுத்தார். இவர் சொன்னதுனாலதான் இன்றைக்கு உலகத்துல பெரிய ஒரு அறிவாளியும் ஒரு சான்றவனாக இருக்கிறேன் சொல்லணும். ஆனால் நேசனக்கான நெஞ்சார்த்தது ஆசன அவ்விடத்தில் வாசமனையானை பஞ்சனையில். நீங்க சொல்லி இருக்கியா? எல்லா பெண்களையும் புகழ்ந்தே பேசணும். கையை தூக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி கையை தூக்கும்போது பெண்ணு. நீங்க எல்லாம் சொன்னது நியாயத்தை இல்லைன்னு சொல்லல. அது வரலாறு படைத்த பெண்கள். ஆனா வரலாறு புராணம் படித்த பெண்கள் எத்தனை பெண்கள் ஏமாற்றி இருக்கிறாங்கன்னா அது ரொம்ப பேர் இருக்காங்க. அப்ப என்ன தெரியுமா? வாசமனைகளில் பஞ்சனைகள் எங்க இருந்தாலும் பெண்களை வந்து எங்க பஞ்சனை? பஞ்சனைகள் தான் படுக்க அறைகள் மட்டும்தான். எல்லா இடத்துலயும் புகழ்ந்து பேசக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதான் போல. இல்லம்மா, நான் சொல்றது உண்மை. பஞ்சனை நான் சொல்லல. உன்னை போல பெண்மணி அவை மூதாட்டி சொன்ன வார்த்தை. ஒரு பெண்ணை வந்து புகழ்ந்து பேச வேண்டியதுன்னா பஞ்சனையில் மட்டும்தான் பேச வேணும். மற்ற இடத்துல எல்லாம் புகழ்ந்து பேச முடியும். ஆரம்பிச்சு பேசுறாரு எனக்கு தெரியும். அதனால இணையாத வேலை முடியும். வேலைக்காரன் எப்ப புகழ்ந்து பண்றா அதை வேலை பேசுறேன் எல்லாம் செய்யறான். இதெல்லாம் நாளைக்கு என்ன செய்வாங்க? ராஜபத் நல்லா பாடுறாரு, நல்லா பேசினாரு, பள்ளி நல்லா பாடுறாங்க, நல்லா பேசினாங்க, நல்லா நாடகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு முன்னாடி காலையில எல்லாம் சேர்ந்து ஒண்ணா பேசுவாங்க. நாடகம் நல்லா இருந்துச்சியா பேசினாங்க வேற சேர்த்து கொடு அப்படின்னு பேசினாரு. நம்மளுக்கு பெருமை. அப்ப நான் நாடகம் பார்க்க கேட்டு பக்கம் பார்த்தோம்னா நாடகம் நல்லா இருக்கு பார்த்து மேல சேர்த்து கொடுறான்னு சொன்னா வேலை பார்த்தோம்னா பார்க்க மாட்டேன். அப்ப என்ன? வேலைக்காரனை வேலை பார்த்ததுக்கு பின்னாடிதான் புகழ்ந்து பேச வேண்டும். அதுதான் நீதி. அது ஒரு கூடக்கூடிய தர்மமே. அப்படிப்பட்ட அதுதான் தர்மம். அது மாதிரி ஆண்கள் வந்து எல்லாமே சாத்தியக்கூடிய உலகத்துல எத்தனை பேர் உண்டு ஏற்றிமா? பெண்களாகப்பட்டவர்கள் வந்து உலகத்துல வந்து இருக்குன்னு சொன்னா அது ஆண்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தது பெண்கள். ஆனா பெண்களால ஆசைப்பட்டது எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க அது உங்களுக்கு தெரியாது. ஆசைப்பட்டது சீதையாக ஆசைப்பட்டார். என்ன காரணம்? ஒரு அரக்கராக கவர்ந்து சென்றார். அது உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியுதா இல்லையா? அவ ஆசைப்பட்டா, அவ ஆசைப்பட்டு கேட்கிறான்னு இவன் ஏன் பின்னாடியே போன? யாரு பின்னாடி போனது? மாயமானுக்கு பின்னாடி போனது யாரு? ராமன். பெண்ணுக்குதான் ஆசைப்பட்டா. ஆசைப்பட்டு யார்கிட்ட கேட்டா? கட்டின புருஷன் தானே கேட்டா. ஐயா, இந்த மானை பார்ப்பதற்கு அழகா இருக்கு, அப்படி பொன்னிறமா இருக்கு, இதை நம்ம கிட்ட வச்சிருந்தோம் அப்படின்னா இதுக்கு இன்னும் பெருமை சேரும், இந்த மானை போய் குடிச்சிட்டு வாங்கன்னு கட்டின கணவன் தானே கேட்கிறான். கணவனுக்கு நல்லா தெரியுமே இது மாயமானு. ராமனுக்கு தெரியாதா? ராமன் யாரு? மகாவிஷ்ணு, மனித அவதாரம் இல்லையா? இறைவனுக்கு நல்லா தானே தெரியும். தெரிஞ்சு ஏன் பின்னாடியே போனாரு? மாயம் என்று உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா மகாவிஷ்ணு வந்து மகாவிஷ்ணு கடவுளாக இருந்தா கூட பிறவி என்ன? மனித பிறவி. மனித பிறவில மாய சக்தியை வெல்லக்கூடிய யாருமே கடவுள் கூட முடியாது. கடவுளே மனிதனாக பிறந்திருந்தா கூட அந்த மாயங்கிறது வெல்றதுக்கு கடவுளுக்கு கூட முடியாதுதாங்க. அதனால மனிதனுக்கு சொன்ன நூல் என்ன? மனிதனுக்கு திருக்குறள். மனிதன் தெய்வத்துக்கு சொன்ன நூல்
அது திருவாசகத்துக்கு ஒப்பான் ஒரு வாசகத்துக்கு ஒப்ப மாட்டான். திருவாசகத்துக்கு ஒருகார் ஒரு வாசகத்துக்கு ஒருகார். தெய்வமே வந்து மனிதனுக்கு சொன்ன நூல் என்ன? அதுதான் பகவத்கீதை. பகவத்கீதை புத்தகம் படிச்சிருக்கீங்களா? படிக்க வேண்டிய புத்தகம் தான் அடிப்படை புத்தகம். ராமாயணம் மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா? எதுக்கு படிக்கணும்? படிச்சா என்ன செய்ய போறோம்? படிச்சா என்ன செய்ய போறோம்? படிக்க ஏமா படிக்கணும்? படிக்காதீங்க. வந்து ஒரு 4 பாட்டை பாடிட்டு காலையில விடிஞ்சிடும் வருமானத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. பாக்குற மக்கள் எல்லாம் முட்டாள்கள் இல்ல. நான் அதை பத்தி பேசவே இல்லை. பகவத்கீதை புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்துல என்ன எழுதியிருக்கு தெரியுங்களா? எல்லா புத்தகத்தினுடைய முடிவிலையுமே மலரும் ஒளிரும் உதிரும் இப்படி எல்லாம் தொடரும் இப்படி எல்லாம் எழுதியிருக்கு. ஆனா பகவத்கீதை புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்துல என்ன தெரியுங்களா எழுதியிருக்கு? எதுவும் நிரந்தரமில்லை அப்படின்னு எழுதியிருக்கு. எதுவும் நிரந்தரமில்லை அப்படின்ற வாசகத்தை தான் பகவத்கீதை நூலின் மூலமாக மகாவிஷ்ணு அந்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனின் மூலமாக நமக்கு கொண்டு வந்த நூல் இல்லையா? எதற்காக எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு ஏன் மனிதர்களுக்கு சொல்ல துணிந்தாரு கிருஷ்ண பரமாத்மா? உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல, என்ன நம்ம கொண்டு வந்தோம் இல்ல ஒரே வார்த்தையில சொல்லி முடிப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஆசைப்பட்டான் இப்படி எல்லாம் பேராசைப்படலாமா? அம்மா வாழ்க்கையில ஆசைப்படலாம் தவறே கிடையாது. ஆனா இந்த ஆசை பேராசையாக மாறலாமா? அதனாலதான் பலமொழி அழகாக சொல்லி வைத்தார்கள். பேராசை கேட்கல பெரு நஷ்டம்னு சொல்லி வச்சாங்க. அப்படி கேட்டா உங்களுக்கு தூக்கம் வராது. பேராசை பெரு நஷ்டம்னு சொல்லி வச்சாங்க. பங்காளிகள் சொத்தை திருடலாமா? பத்தினிக்கு துரோகம் செய்த கோவலனும் பங்காளிக்கு துரோகம் செய்த துரியோதனும் ஆயுள் முடியும் முன்பே அழிந்துதான் போனாங்க. காலம் தான் கொஞ்சம் வித்தியாசமே தவிர காலம் தன்னுடைய கடமையை நிச்சயமாக செய்யும் என்பதை உணர்த்திய நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாபாரதம். ஒரு புள்ளி வச்சிருக்கேன், கதை படிச்சிருந்தா பேசுங்க. துரியோதனை கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. என்ன தெரியுமா? நான் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவங்க தான். நாங்க 100 பேர்ல 101 பேரும் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவங்க. ஆனா பஞ்சமண்டவர்கள் யார் தெரியுமா? அவங்க என்னோட சித்தப்பனுக்கு பிறந்தாங்க, பாண்டவனுக்கு பிறந்தா இல்ல. ஒருத்தன் சூரியனுக்கு பிறந்தா, ஒருத்தன் யமதர்மனுக்கு பிறந்தா, ஒருத்தன் இந்திரனுக்கு பிறந்தா, ஒருத்தன் வாயுவுக்கு பிறந்தா, அசுவின் அவர்களுக்கு 2 பேர் பிறந்தா. அப்ப உண்மையான அந்த வாரிசு யாரு? நாங்க தான் சொல்லி போறாங்க. அவனுக்கு தெரியும். யார் சொன்னது? குந்தி சொன்னா. குந்தி என்ன சொன்னா? வெக்கப்பட்ட அதே நேரத்தில் அவன் என்னுடைய குந்தி தேவையாக்கப்பட்ட என்ன செஞ்சா? அன்றைக்கு 5 மூலிகை வாங்கினா, குளிகை வாங்கினா அப்படின்னா மாத்திரை. அந்த மாத்திரை யார் மூலமாக சொல்கின்றமோ அந்த அம்சமாக ஒரு குழந்தை வரணும்னு சொல்லி ஏற்கனவே துர்வாச முனிவர் கொடுத்த ஒரு வரம். அந்த வரத்தின்படியாகத்தான் சூரியனுக்கு யமதர்மனுக்கு ஆகப்பட்ட பத்த இவ கேட்ட என்ன தப்பு இல்லையே. இவன் பங்காளி சொத்துக்கு ஆசைப்படுறது என்ன சொத்து இது. ஆனா இந்த சொத்து வந்து அவனுக்கு கிடையாது. வாயு பகவான்கிட்ட கேட்டிருக்கேன், இந்திரன்ட்ட போய் கேட்டிருக்கேன், யமதர்மன்ட்ட கேட்டிருக்கேன். என்னது கேட்கறதுக்கு எனக்கு உண்மை என்னன்னு சொல்லி கேட்டா கேள்வி நியாயம் தானே? எப்படி நியாயமாகும்? ஒரு குடும்பத்துல 2 மகன்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 2 மகன்களுக்குமே சரியாக பகிர்ந்து கொடுப்பதுதானே நியாயம். அதானமா நியாயம்? அப்படியெல்லாம் நடக்காததுல இன்னும் எத்தனை குடும்பம் பிரச்சனையாவே ஓடிட்டு இருக்குல்ல. போட்டி நடந்ததா? சதுரங்க போட்டி நடந்ததா? அந்த போட்டியில சூதாட்ட போட்டி நடந்தது. இந்த போட்டியில யாரு நடந்துக்கிட்டாங்க கேட்டதுக்கு மட்டும் பதில். ஏன்னா உங்களை கதை சொல்ல விட்டா ஆரம்ப கட்டத்துல இருந்து போவீங்க போல இருக்கு, மக்கள் தூங்கிடுவாங்க. இவ்வளவு நேரம் வரைக்கும் முடிச்சிருக்காங்கன்னா பெருமையான விஷயம். முடிச்சிருக்கவங்களை தூங்க வைக்காம அடிப்படை விஷயம் இல்லாமல் எந்த சூதாட்ட போட்டி விளையாடினாங்களா? யாரு விளையாடினாங்க? கௌரவர்கள் சார்பா துரியோதனன் விளையாண்டா அப்படின்றீங்க. துரியோதனன் விளையாண்டானா? பாண்டவர்கள் சார்பாக தர்மன் விளையாண்டான். கௌரவர்கள் சார்பாக யார் விளையாடியது? துரியோதனன் விளையாடணும். ஆனா யார் விளையாடியது? யாரு இல்ல யாரு? நீ தானே சொல்லு. யாரு? காலையில வருமானம் கிடையாது. நான் சொல்றேன், விளையாண்டது யாரு? தர்மனும் துரியோதனன் விளையாண்டாங்களா? வேற யாரு விளையாண்டா? வருமானம் கொடுக்குற ஆளு எங்க இருக்கீங்க? தயவு செய்து இங்க முன்னாடி வந்து வேடனுடைய வருமானத்தை அன்பளிப்பே வரல. எவ்வளவு ஆதங்கத்துல இருக்கு தெரியுமா உங்களுக்கு? வருமானம் கேட்டு வாங்க. ஏறினாவே 500 அன்பளிப்பு இந்த மக்கள் கிட்ட வந்து ஒரு ஒரு விஷயத்தை என்னால வந்து கவரவே முடியலன்னு எவ்வளவு ஆதங்கப்பட்டு இருக்கேன். கௌரவர்கள் சார்பா யார் விளையாடி கேட்டு வாங்குறது பிச்சை கேட்க கூடாது. நீங்க அத வந்து கொடுத்தா தட்டுங்கள். என்னங்க தட்டுங்கள்? என்னங்க ஐந்தொழிலுக்கு அதிபதி யாரு? சிவபெருமான். என்னென்ன தொழில்? என்னென்ன தொழில்? அழிக்கக்கூடிய சக்தி அவருக்கு. அழிப்பதுன்னா வேற மாதிரி கொள்றது இல்ல. அதெல்லாம் கேட்கல. என்னென்ன அதை மட்டும் சொல்லுங்க. அழிப்பது, வளர்ப்பது திதி. என்னென்ன முதல்ல
சிருஷ்டி அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை சிருஷ்டி உங்கள்ட்ட. விதி சம்ஹாரம் ரொம்ப பதட்டப்படுறீங்க நீங்க. ஆரம்பத்துல ஆத்மதம் சொல்லி 5 தொழில் நீங்க ரொம்ப பதட்டப்படுறீங்க. பதட்டப்படாதீங்க முதல்ல. சரிங்களா? ஐந்தொழில் என்ன அப்படின்னா அப்படி பட்டு பட்டுன்னு அடிக்கணும். வாக்கியார் யாரு? இல்ல, படைத்தல், வாக்கியார் படைத்தல், அழித்தல், காத்தல், அருளல், மறைத்தல், நான் எப்படி சொன்னேன் அது மாதிரி ஐந்தொழிலுக்கு அதிபதின்னு சொன்னோம். ஆமா. இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய முழு மூத்த கடவுள் யாரு அப்படின்னா சிவபெருமான் தானே. ஆமா. அந்த இறைவனே பிச்சை எடுக்கலையா? எதுக்காக எதுக்காக பிச்சை எடுத்தார்? இறைவனே பிச்சை எடுக்கும் போது மனிதர்கள் அனைவருமே பிச்சை எதுக்காக பிச்சை எடுத்தார்? தனக்கு வேணுங்கிற விஷயத்தை யாரிடம் இருந்து பெற்றுக்கொள்கிறோமோ அந்த இடத்துல நம்ம பிச்சை எடுக்கிறோம்னு தானே அவர் பிச்சை அர்த்தம். நீ- நல்ல திறமை இருக்கக்கூடிய இடத்துல இங்க பாருங்க, நல்ல அவர் பிச்சை நான் என்ன பேசுறதை கேட்டுட்டு பேசுங்க. அப்பை பிராட்டி கூல கொடுத்தா கூட கவி பாடுவானா, ம். ஆனா கம்பன் காசு கொடுத்தாதான் கவி பாடுவானா. சரி. அப்பை பிராட்டிக்கு எங்க சமாதி இருக்குன்னு யாருக்காவது தெரியுமாமா? ம். அபய பிராட்டி எவ்வளவு ஞான பெண்மணி, அவங்களை ஏன் கேட்கறாங்க? எவ்வளவோ கவி பாடி இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? அபய பிராட்டிக்கு எங்க சமாதி இருக்கு? நான் சொல்றேன், அது அவங்களை கேட்க கூடாது. உனக்கு தெரிஞ்சா நீ சொல்லு. உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியலையே. அப்புறம் யார்கிட்ட நான் போய் கம்பெனி பேசுறது? கேட்கறது நாட்டரசன் கோட்டையில இருக்குல்ல, அவங்க ஏன் அபய பிராட்டிக்கு சமாதி இருக்கக்கூடிய இடம் ஏன் யாருக்கு தெரியல? ஏன் என்ன குறிப்பிடல? அந்த அம்மாட்ட செல்வமும் இல்ல, செழிப்பும் இல்ல. ஏதோ கிடைக்கிற கூழுக்கோ ஏதோ பிச்சை எடுத்த காசுக்கு சாப்பிட்டுக்கிட்டு கவி பாடிட்டு கொடுத்துட்டு போனா. ஆனா அவ்வளவு பெரிய அறிவை யாருமே மதிக்கல. யாருக்கிட்ட செல்வம் இருந்ததோ அவனுக்கு தான் இன்றைக்கும் நாட்டரசன் கோட்டையில கம்பனுக்கு சமாதி கட்டி வச்சிருக்கோம். நான் ஞானத்திலே அபய பிராட்டி போல ஆஸ்தியிலே கம்பனை போல வாழணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆமா. அதனால வாங்க. இல்ல. இறைவனே பிச்சை எடுத்த ஆளுதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கேளுமா, கம்பனாகப்பட்டவன் வந்து எதுக்கே திரும்ப நாட்டரசம் போடுறதுக்கு வர வேண்டிய காரணம் என்ன? அவன் சோழ நாட்டுல வந்து அவைப்புலவனாக இருக்கின்ற பொழுது அவன் ஏன் நாட்டரசம் போடுறதுக்கு வர வேண்டிய காரணம் என்ன கேட்டா பத்தியா? மன்னவன் நீயோ வடநாடு போதோ உன்னை அறிந்த தமிழ் போதனே என்னை விரந்து ஏற்றுக்கொள்ளாத வேண்டும் உண்டோ குரங்கேற்றுக்கொள்ளாத கொடுத்து சொல்லி கேட்டான். எதுக்காக கேட்டா? இந்த நாட்டு மக்கள் எனக்கு அடிமை, இங்க இருக்கின்ற நிலமெல்லாம் எனக்கு அடிமை, இந்த நாடே எனக்கு அடிமை, எல்லாமே எனக்கு அடிமை சொல்லி சொன்னேன். குலத்துக்கு சொன்னேன். அப்பதான் கேட்டேன், எல்லாமே உனக்கு அடிமை, நீரோ எனக்கு அடிமைன்னு. யார் சொன்னது? கம்பன். யார் நம்மளுக்குன்னா கம்பனுடைய கட்டுத்தொகையை கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவன் என்ன கேட்ட, ஒரு நாட்டு மன்னன் நீ எனக்கு அடிமைன்னு சொல்லி தகுதியமா கேட்டேன். ஆனா அவன் நாட்டு கேட்ட முடிஞ்சா முடியுமா? அருமையா பேசுறீங்க, நல்லா நிறைய படிச்சு வச்சிருக்கீங்க. அதனால அடுத்த வேலையில உங்களை சந்திச்சேன்னா இன்னும் நிறைய பேசலாம். போங்க போங்க போங்க. அந்த மானு கிட்ட போய் புலம்புங்க, என்னால உங்க புலம்புல கேட்க முடியல. அதனால அதை காலம் சரியாக சொல்வேன். சொல்வேன்
என்ன சொல்லுங்க. அடையாளம் மட்டுமா தெரியும், ஒண்ணுமே தெரியாம தான் சும்மா நிக்கிறேன். ஏன் தெரியுமா, இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒரு வாழைப்பழத்தை வந்து 32 அந்த பழங்கள் இருந்துச்சா, அந்த 32 பழங்கள் வெறும் பழம் இல்ல, அது வெறும் காய். தாரை வெட்டி கொண்டாந்து பக்கத்துல வச்சுட்டாங்க. எங்க தெரியுமா, சிறுவில்லிபுத்தூர்ல. அந்த சிறுவில்லிபுத்தூர்ல வந்து பெரிய ஒரு மிருதங்க வித்துவாங்க. ஆஹா, சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய ஒரு ஞானம். அந்த படம் நான் பார்த்தேன். பாத்திருக்கியா? வாசிச்சே படுக்க வச்சிட்டாரு. அதே மாதிரி நீங்க பாடியே படுக்க வைக்க போறீங்க. அதுக்கு பேசலாம், யாருமே பேசலாம். என்ன தெரியுமா, எல்லாமே கத்தலாம், எல்லாமே இது பண்ணலாம். பாடக்கூடிய அந்த சாரீரமும் அந்த இனிமை இருந்தாத்தான் சபையில பேச முடியும், சபையில பாட்டு எடுக்கும். இப்ப முத்துச்சிப்பி பேசுறானா, என் தம்பி பெரிய இடத்துல இருக்கேன், அவனுடைய பாட்டுக்கு ஈடு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு ஏன் இன்னைக்கு சம்சிங்கத்துல பெரிய ஆளா இருக்கேன், அவனுடைய பாட்டு அவனுடைய சாரீரத்தினால, பேச்சுனால இல்ல. பேச்சு எங்க எல்லாமே பேசுது, பாடணும் இல்ல. பாருங்க, அந்த இனிமே சாரீரம் இறைவனால் கொடுக்கப்பட்டதுதான் அந்த சாரீரம், யாராலும் முடியாது. அதனால எனக்கு என்னமா திறமை இருக்கு, உன் திறமை எனக்கு வருமா? ஆமா, நீ பெரிய திறமை உள்ள பிள்ளை, பெரிய படிச்ச பிள்ளை. இது வரைக்கும் எல்லா ஆசிரியர்களும் எனக்கு வந்து அப்படியெல்லாம் பேசணும் இல்லை. நீ ஒரு ஆள் மட்டும் தான் எனக்கு தெரிவிக்கிற, உன்னை வெல்ல முடியாது, யாரும் முடியாது, எனக்கு தெரியும். இருந்தாலும் மானுக்குள்ள சிறப்பு அங்க லட்சணத்தை நான் கேளுமா. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மேடையில பேசணும்னா பிறர் வந்து இகழ்ந்து பேசக்கூடாது, அது நம்மளுக்கு தற்கொலை தனக்கே வந்துடும். பிறகு ஏன் வந்து இகழ்ந்து பேசாம இருக்க காரணம் தெரியுமா, ஒருத்தர் இகழ்ந்து பேசலாம், அந்த பெருமை வந்து அந்த இகழ்ச்சி வந்து நம்மளே அடையும். நிச்சயமாக நம்மளுடைய அறிவை எப்போதுமே ஒருவரை அதனாலதான் அறிவுடையார் நட்பு வளைபறை போன்றது, அறிவுடையார் நட்பு தேய்பறை போன்றதுன்னு சொல்லி வச்சாங்க. நீங்க என்ன பேசலாம் பேசுறேன், அடையாளத்தை சொல்லுங்க. மானுக்குள்ள சிறப்பு, மானுக்குள்ள அடையாளமான தெரியுமான்னு கேட்டா அது என்ன அர்த்தம்? இல்ல நிறைய இருக்குல்ல. இப்ப நீங்க நேசிக்கிற மானு நிறைய அடையாளத்தை நீங்க கண்டு வச்சிருந்தீங்க. அத டக்குனு அத சீக்கிரம் கேட்டது ஞாபகம் வரணும் இல்லையாமா? நீங்க மதி மயங்கி இருக்கீங்க அழகுல, அறிவுல. அதனால உங்களை கொஞ்சம் தெளிச்சு படுத்துறேன். டிகே பள்ளிக்குமார்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நீங்க இந்த அளவுக்கு பேசணும்னு தூண்டி விடுறாங்க, வேற ஒண்ணு. ஏன்னா ஒரு விளக்கு நல்லா எரியணும்னா தூண்டுகோல் ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? சுடர்வழக்காயினும் தூண்டுகோல் வேணும். ஆனா அந்த தூண்டி விடுறது சும்மா படக்குன்னு ஏற்றி விட்டா எரியும். அமர்த்தி ஏற்றி விட்டோம்னா நல்லா இருக்குமா? ஏரியா படக்குன்னு கீழே அமைச்சுக்கோ. காயாத கானகத்தே நின்றுடாவும் நற்காரிகையே, காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே, காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே.
முத்தமிழ் கலையே வருகை முக்கணி சுவையும் தருகை காதலிலும் தீவினிலே காலங்களால் வாழ நாள் வந்தது முத்தமிழ் கலையே வருகை முக்கணி சுவையும் தருகை காதலிலும் தீவினிலே காலங்களால் வாழ நாள் வந்தது தமிழ் கலையே வருகை பேரறிஞர் அண்ணா கேள்விப்பட்டிருக்கியா? எந்த மாவட்டம் தெரியுமா? காஞ்சிபுரம் மாவட்டத்துல பிறந்து நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம், கவலை, நஷ்டம், துன்பம், துயரம் எவ்வளவு வந்தாலும் சரி, அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மன பக்குவமும் மன வலிமையும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எவ்வளவு பேர் குடிக்குள்ள தள்ளணும்னு நினைச்சாலும் சரி, காலடி எடுத்து வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சா ஒரு மனுஷன் எப்படித்தான் வாழ்க்கையில முன்னேற்றம். அதனால எவ்வளவு பேர் நம்மளுக்கு எதிரியாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் வெற்றி பெறலாம் அப்படின்னாரு. அதற்கு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னாரு. அண்ணா அண்ணா ஏன் ரொம்ப பதட்டப்படுற? எப்படா நாடகம் முடியும் அப்படின்னா அண்ணா வேடுவன் ஒருத்தர் வந்தாரு இல்ல, அவர் வேடுவர் இல்லைன்னா அவர் வேடு வெட்டி வந்திருக்கிறார். ஆமாண்ணா, அது மட்டும் இல்ல, அவர் மணி தேடி வரலையா, அவரு ஒன்னதான் தேடி வந்தேன்னு சொல்லிட்டாரு. அவரு ஒன்ன தேடி வரலையா, ஒரு ஆம்பளை தேடி போய் ஏதாவது பிரோஜனம் இருக்கா? பாம்பே 1 லட்சம் ரூபாய் தான் செலவு. என்ன சொல்றீங்க? மாறிடலாம். ஒரு 2 வாரத்துக்கு மாத்தி அட்ரஸ் வேணுமா? ஒரு ஆண் ஆணை தேடி போனா கடை வாங்குறதுக்கு பிரச்சனையோட தான் இருக்கும். ஆனா ஒரு ஆண் பெண்ணை தேடி வந்தான்னு வச்சுக்கவேன், அந்த இடத்துல ஏதோ ஒரு சாதனை, ஏதோ ஒரு பெருமை இருக்குன்னு அர்த்தம். அவர் எதற்காக என்னை தேடி வந்தா? எந்த குறை இருந்தாலும் கத்த குறை இருக்க. மனம் படைத்தேன் என்னை
நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. அண்ணே கோயில்ல இருந்து 2 மாலை எடுத்து வாங்க. வள்ளி திருமணம் நாடகத்துக்கு ஒரு 2 மாலை என்ன எடுத்து வாங்க. விழா கமிட்டியாளர்கள் எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு வாங்க. வந்து கல்யாணத்தை பண்ணி வைங்க வாங்க. ஆமா, கல்யாணத்தை செய்து வைங்க, மொய் பணமாவது வைங்க, அப்பதான் ஊருக்கு நல்லது. வாங்க எல்லா விழா கமிட்டியாளர்களும் எந்திரிச்சு வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. பார்த்த எல்லாருமே ஏன்னா சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் நடக்கும் போது அனைவர்களும் தேவர்களும் முனிவர்களும் மொய் பணம் வச்சுட்டு தான் போனாங்களாம். அந்த மதுரை மண்ணில மொய் பணம் வைக்காம இப்படி எல்லாம் என்ன இருக்கும். வாங்க, முன்பாக வாங்க, வாங்க, எந்திரிங்க. அவ்வளவு திருமணம் நடக்க போகுது. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. இப்படி வாங்க ஐயா, இங்க வாங்க. மொய் பணம் சைட்ல உட்காந்துருக்கலாம். வாங்கம்மா. எதுக்காக இந்த வள்ளி திருமணம் நாட வைக்கிறாங்களோ, வள்ளியும் முருகனும் மாலை மாத்திரம் எல்லாரும் கண் குளிர பார்க்கலாம். அதுக்காக வாங்க. மாலை இருக்கானே கூப்பிடுறாங்க. அப்படியே மொய் பணத்தை வச்சுட்டு போங்க. வாங்க சரியா வாங்க, மேடைக்கு வாங்க. கட்டி